நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டுடியோவில் இன்றைக்கி கரண்ட் இல்லை, அதனால் வீடியோ அங்கே எடுக்க முடியல. அதற்காகத்தான் நாம் லோக்கல் அரசியல் பேசக்கூடிய அதே இடத்துல இருந்தே இன்றைக்கி நம்முடைய எட்டி டாக்ஸுக்கான வீடியோவை எடுக்கிறோம். இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அழிவை நோக்கி அமெரிக்கா, ஆப்பு வச்ச இந்தியா, சரணடைகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த விஷயங்களை தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி செய்தி தொலைக்காட்சியை போய் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்காரன் தான் இந்தியாவுக்கு ஆப்பு வச்சுட்டதாக பேசிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் இந்தியா தான் அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்சிருக்குது அப்படின்றத அவங்க புரிந்து கொள்ளவே இல்லை. வரி உயர்வை அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி வரி என்று சொல்லிட்டு 10.5 இருக்குதுங்க. இப்போ கூடுதலாக அபராதமாக ட்ரம்ப்பால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 25%. அப்போ ஏற்கனவே 10.5, இப்போ ஒரு 25%. மொத்தமாக இனிமே அமெரிக்காவுக்கு பொருளை நம்ம ஏற்றுமதி பண்ணோம்னா 35.5% வரி கட்டித்தான் அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ண முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 30 துறைகளில் இருந்து அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் விவசாயத்துறை என்கின்ற போது 6 துறைகள், மீதி தொழில்துறையில் 24 துறையிலிருந்து அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி அதிரடியாக வரியை விதித்திருப்பது இது அமெரிக்காவுக்கு பெரிய ஆப்பு அப்படின்னு சர்வதேச பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. பொதுவாக இந்தியாவும் அமெரிக்காவும் பார்த்திங்கன்னா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பரஸ்பரம் நல்ல நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தையும் வெளிப்படையாக இருக்குது. இந்தியாவும் எந்த விதத்திலும் சரி முரண்டு பிடிக்கல. அமெரிக்காவும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு செயலும் ஈடுபடவே இல்லை. நல்ல நட்புடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற போது ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக திடீரென இந்தியா மீது 25% வரி விதிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களில் ஒத்தே வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்தியாவை பணிய வைக்க வேண்டும் என்றால் ஒரு 25% வரியை உயர்த்தினா தான் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை சீக்கிரமாக இறுதி செய்வாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட திடீரென ஒரு 25% வரியை உயர்த்திருக்கலாம். ஆனால் 5 கட்ட பேச்சுவார்த்தை பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது. எல்லா விஷயமும் 2 நாடும் பாதிப்படையாத அளவுக்கு 2 நாட்டு வர்த்தகர்களும் சரி, 2 நாட்டு அதிகாரிகளும் சரி, 2 நாட்டு அமைச்சர்களும் சரி நல்ல முடிவெடுத்து ஒவ்வொரு ஒப்பந்தமாக பார்த்தீங்கன்னா இறுதி செய்து கொண்டே வராங்க. எந்த இடத்திலும் சரி முட்டுக்கட்டை இல்லவே இல்லை. சில துறைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாதிப்படைகிற மாதிரி இருக்குது, சில துறைகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பாதிப்படைகிற மாதிரி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை பற்றி தான் அமைச்சர் பெருமக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு இறுதி முடிவு எட்டுகின்ற வரைக்கும் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த வரி உயர்வை தவிர்த்திருக்கலாம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாக போகுது. அதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகவில்லை என்றால் இந்த 25% வரி உயர்வானது இந்தியாவுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்களாம். தன்னிச்சையாக பார்த்தீங்கன்னா நான் தான் உலகத்தை வழிநடத்த வேண்டியவன், நான் தான் பெரிய அண்ணன், நான் தான் முடிவெடுப்பேன். உன் நாடாக இருந்தால் என்ன, உன் நாட்டு மக்களாக இருந்தா என்ன, உன் நாட்டு பொருளாதாரமாக இருந்தா என்ன, உன் நாட்டு பொருளாக இருந்தால் என்ன, எல்லாவற்றையும் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிச்சையாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது 25% வரி உயர்வை ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இது வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் கண்டிப்பாக முட்டுக்கட்டை ஏற்படும். என்னப்பா, சீனா அமெரிக்காவே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்துட்டாங்க, நீ என்னடான்னு கேட்டீங்கன்னா இந்திய அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முடியாத அளவுக்கு போயிட்டு கடைசியில் 25% வரி உயர்வை வாங்கி வச்சுக்கிட்டு அமெரிக்கா அழிய போகுது, அவ்வளோதான், சோழி முடிஞ்சது, அமெரிக்காவுக்கு இந்தியா ஆப்பு வச்சிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லுகின்ற போது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வரி பகிர்வு எவ்வளோ தெரியுமா? 100%. அது ஒரு வர்த்தக ஒப்பந்தமா? அந்த மாதிரி வர்த்தக ஒப்பந்தம் இருந்தால் சீனா தான் உருப்படுமா இல்லை அமெரிக்கா தான் உருப்படுமா? அதனால் 100% வரியானது எந்த நாட்டுக்கும் இருக்கக்கூடாது என்பதனால தான் என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளவு வரி, அந்த பொருட்களுடைய தேவை 2 நாட்டில் எவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் நம்ம நாட்டுக்கு என்ன பாதிப்போம், அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்போம், இப்படி பல கூறுகளை ஆராய்ந்த பிறகு தான் வர்த்தக ஒப்பந்தமானது போட முடியும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிட்ட சொல்கிறது என்னது,
விவசாய பொருட்களுக்கு நாங்கள் வரி போடுவோம். ரெண்டாவது, விவசாய பொருட்களை நாங்கள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ண மாட்டோம். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பால் நிறுவனங்களை நாங்கள் இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்கவே மாட்டோம். இந்தியா ஒரு விவசாயம் சார்ந்த நாடு. அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களை நாங்கள் இங்கே இறக்குமதி பண்ணுறதுக்கு அனுமதித்தோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிப்படைவார்கள். அதே மாதிரி இங்கிருந்து விவசாய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுகின்ற போது அந்த பொருள் மீது நாங்கள் வரி போடலன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே விவசாயிகளுக்கு உரிய விலை இல்லை, இப்போ வரியும் போடாமல் நாங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா சோழி முடிஞ்சது, விவசாயிகளுடைய நிலைமை மோசமாயிடும். அதனால் விவசாய பொருட்களை எங்களை பொறுத்த வரைக்கும் வரி போட்டு தான் அனுப்புவோம். ரெண்டாவது, அமெரிக்காவில் விளையக்கூடிய விவசாய பொருட்களை நாங்கள் இறக்குமதி பண்ண மாட்டோம். பால் பொருட்களையும் நாங்கள் பொதுவாக அமெரிக்காவில் இறக்குமதி பண்ண மாட்டோம். பால் நிறுவனங்களையும் இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம். மூன்றாவதாக, மரபு மாற்றப்பட்ட எந்த விதையும் நாங்கள் அமெரிக்காவிலிருந்து வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவினுடைய பல பொருட்களுக்கு நாம் தடை விதித்திருக்கின்றோம். அந்த தடையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்தியா அதெல்லாம் தொடரணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஆனால் இன்றைய நிலைமையில் உணவுப் பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற அரிசி, பருப்பு, எண்ணெய் இவையெல்லாம் அமெரிக்காவில் கிடையாது. அதற்கு மாற்றாக உலர் பழங்கள் என்று சொல்லப்படுகின்றது, அப்புறம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள், பருத்திகள், இது போன்ற வர்த்தக பயிர்களை நிறைய உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறான் அமெரிக்காக்காரன். அதை கொண்டு இந்தியாவில் கொட்டிட்டு இந்தியாவில் விளையக்கூடிய பொருட்களுக்கு விலை இல்லாமல் போயிடும். அதனால தான் விவசாயிகள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக விவசாய பொருட்களும் அதே மாதிரி பால் பண்ணை தொழிலானது நலிவடையக்கூடாது என்பதற்காகவும் இது இரண்டில் மட்டுமே சமரசம் இல்லை அப்படின்னு இந்தியா ஒத்த கால நிற்குது. மரபு மாற்றப்பட்ட விதைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள அனுமதிச்சோம்னு வச்சுங்களேன், அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நம்மளை சோதனை எலிகளாக பரிசோதிப்பான். நம்ம நாட்டு விவசாயிகளும் நம்ம நாட்டு மக்களும் அந்த மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை சாப்பிட்டா நம்ம சோதனை எலிகளாக மாறிடும். அதனால தான் மரபணு மாற்றப்பட்ட எந்த ஒரு விதையும் நாங்கள் இறக்குமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு இந்தியா இப்போதே ஒத்த கால் நிற்குது. இந்த விஷயங்கள் தாங்க அமெரிக்காவும் இந்தியாவும் வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாவதில் ஒரு தடையாக இருக்குது. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறத எங்கெங்கே கொண்டு போய் கொட்டுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அமெரிக்காக்காரங்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோழி கால்கள் இருக்குது, லெக் பீஸ் இருக்குது. அவைகளை இந்தியாவில் வர்த்தகம் செய்யணும், இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அடம் பிடிக்கிறார். அமெரிக்கர்களுக்கு விங்ஸ் பிடிக்கும், ஆனால் லெக்ஸ் பிடிக்காது. அதனால் லெக் பீஸ் அத்தனையும் ஐஸில் பதப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவற்றை கொண்டு இங்கே கொட்டணும்னு நினைக்கிறான். அதனால் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைக்கிறாரு. அமெரிக்காரை விடுவானா, தேங்கி கிடைக்கின்ற பொருளை கொண்டு கொட்டுகின்ற குப்பை இடமாக இந்தியாவை பார்க்குறான். அதனால தான் வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாகவே இல்லை. சரிப்பா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலெல்லாம் அமெரிக்கா வரி விதிப்பின் மூலமாக பாதிப்படையும் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது எலக்ட்ரானிக் பொருட்கள் கண்டிப்பாக பாதிப்படையும். ஆப்பிள் நிறுவனமானது முழுக்க முழுக்க இந்தியாவை தளமாக மாற்றி இருக்கிறது. ஏன்னா உற்பத்தி செலவு குறைவு, இரண்டாவது சம்பளம் பார்த்தீங்கன்னா குறைவான கொடுத்து நிறைய வேலை வாங்கலாம். சீனாவில் பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு அதிகமாகி போச்சு. அதனால தான் அங்கேருந்து விட்டுட்டு இங்கே வந்தான். இப்போ இந்த 25% வரி உயர்வுனால ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள்லாம் கடுமையாக பாதிப்படையும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பட்டு தொழில், அப்புறம் ஜவுளி தொழில், அப்புறம் எலக்ட்ரானிக் பொருட்கள், ரசாயன பொருட்கள், வைரக்கற்கள் என்று சொல்லப்படுகின்ற நகை வகைகள், அதோட மருந்து பொருட்கள், கிட்டத்தட்ட நமக்கு $17.1 பில்லியன் அளவுக்கு மருத்துவ பொருட்கள் தான் அமெரிக்காவுக்கு நிறைய நம்ம ஏற்றுமதி செய்கின்றோம். இன்றைக்கும் அமெரிக்கா டாலரை அதிகமாக நமக்கு கொண்டு சேர்ப்பது மருந்து பொருட்கள் தான். அவை பார்த்திங்கன்னா இந்த 25% வரி உயர்வு காரணமாக இன்னைக்கு பாதிப்படைய போகுது. ஏயா மொத்தமாக இந்தியா பாதிப்படைகின்ற விஷயம் மட்டுமே சொல்கிறியே, ஆனால் அமெரிக்காவுக்கு ஆப்பு வச்சிடுச்சு இந்தியா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. அமெரிக்காக்காரனுக்கு இந்தியா தான் பெரிய மார்க்கெட்டுங்க. இந்தியாவை பகைத்து கொண்டால் அமெரிக்காவில் விளைகின்ற பொருளாக இருந்தாலும் சரி, உற்பத்தி ஆகின்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, வேறு எங்கேயும் கொண்டு போய் இந்தியாவில் விற்கிற மாதிரி வேறு எங்கேயும் விற்க முடியாது. ஒன்று, இந்தியா பெரிய மார்க்கெட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வாங்கும் திறன் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் அமெரிக்காவில் உற்பத்தி ஆகின்ற பொருளை இந்தியா போன்ற நாடுகளில் தான் விற்க முடியும். ஆனால் இந்தியா குறைவான விலையில் உற்பத்தி பண்ணுது, குறைவான விலையிலும் விற்க முடியும்.
ஆனால் அமெரிக்காவில் குறைவான விலையில் உற்பத்தியும் பண்ணுறதில்ல, குறைவான விலையில் விற்பதும் இல்லை. அதனால் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இந்தியாவை தான் அமெரிக்கா முழுக்க முழுக்க நிறைய சார்ந்திருக்கிறது. அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இறக்குமதி பண்ணலை போடா அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அமெரிக்காக்காரன் அழிஞ்சான், தலையே தூக்க முடியாது. அதே மாதிரி இந்திய பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி பண்ணாதுன்னு அவன் சொல்லிட்டுனா நீ அழிய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. என்னங்க, இந்தியாவுக்கு ஒன்றே ஒன்று தானா? இப்போ கூட பிரிட்டன் கிட்ட தடையில்லா ஒப்பந்தம் போட்டோங்க வர்த்தகத்துக்காக. 0 வரி பகிர்வு. நம்ம பொருட்களை வரி இல்லாமல் பிரிட்டனுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், பிரிட்டன் பொருட்களையும் வரி இல்லாமல் இங்கே இறக்குமதி பண்ணலாம். ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் ஆனது நம்ம மோடி அவர்கள் போட்டுட்டு தான் நேராக தமிழ்நாடே வந்தார். தெரியும் இல்லைங்களா? நமக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சைனாவை கூட மாற்றிக்கலாம். மத்திய ஆசிய பகுதி என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாம். ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாம். ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாங்க. அமெரிக்காவிடம் நமக்கு எவ்வளவு இழப்பு வருமோ அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக நாம் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியா இந்த மாதிரி நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி அதிகரிச்சிடலாம். தெற்காசிய பகுதி இருக்குது, எத்தனையோ நாடுகள், அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அமெரிக்கா என்ற ஒரு நாட்டிடத்தில் நமக்கு எவ்வளோ இழப்பு ஏற்படுகிறதோ இத்தனை நாடுகளுக்கும் தாராளமாக ஏற்றுமதி பண்ணோம்னா அதை சமன்படுத்தி விடலாம். ஆனால் அமெரிக்கா அரிசி, பருப்பு, எண்ணெய் நாங்கள் கொடுக்க மாட்டோம்டா சாமி, அதுலேயும் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் விவசாய பொருட்கள் மீது வரி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறார். என்ன குற்றச்சாட்டு என்று பார்க்கின்ற பொழுது, உலகத்தில் எத்தனையோ நாடு அமெரிக்காவுக்கு எதிராக அதிக வரியை விதிக்கிறது, அதில் இந்தியா தான் அதிகப்படியான வரியை விதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோடியை பொறுத்தவரை எனக்கு நல்ல நண்பர் தான், ஆனாலும் வரியை அதிகமாக விதிக்கிறாரு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பொருட்களை குறைவாக தான் உற்பத்தி பண்ணுவான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி பண்ணிக்கலாம், ஆனால் ஆடம்பர பொருட்களைத்தான் அமெரிக்கா நிறைய உற்பத்தி பண்ணுறான். அந்த ஆடம்பர பொருட்களைத்தான் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்றான். அதன் மூலமாக லம்பா தொகையை பார்க்குறான். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர கார்களிலிருந்து பல ஆடம்பர பொருட்களை அமெரிக்கா இங்கே ஏற்றுமதி பண்ணுது. ஆடம்பர கார்களாக இருந்தால் நாம் 175, 150, 100% இப்படி தான் வரி போட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு இந்த சொகுசு கார்களிலிருந்து பல சொகுசு பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரியை நாம் 75% குறைச்சிருக்கிறோம். நீங்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு இந்தியா எவ்வளோ வரி போடுதுன்னு பாருங்களேன், 3.3% மட்டும்தான். ஆனால் ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும்தான் 175, 125, 100, 150 அப்படி போடுது இந்தியா. ஆனால் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு ஆடம்பர பொருள் தான் அத்தியாவசிய பொருளாக தெரியுது. அதனால் அவன் கண்ணில் நம்ம ஆடம்பர பொருட்களுக்கு போடுகின்ற விலை தான் ஐயோ இந்தியா போடுற வரியை பாரு, நாம் விதிக்கின்ற வரியை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாவசிய பொருள் எது, ஆடம்பர பொருள் எதுன்னு சொல்லிட்டு பாகுபாடு இல்லாமல் பார்க்காம இந்தியா அதிகப்படியான வரி விதிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்தியா மீது 25% வரியை எக்ஸ்ட்ரா திணிச்சிருக்கிறாங்க. இது அபராதமாக. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போது அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணோம்னா, ஜவுளி கூட ஏற்றுமதி பண்ணால் கூட 35.5% வரி கட்டித்தான் நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். மொத்தத்தில் இந்தியாவை புறக்கணித்தால், இந்தியாவை பகைத்தால் அமெரிக்காவுக்கு உணவுப் பொருள் கிடைக்கவே கிடைக்காது. ஏற்கனவே அரிசியை இந்தியா தடை செய்தது, உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. உடனடியாக அமெரிக்காவில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்தியா கிட்ட கெஞ்சினாங்க. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை மோடி அவர்கள் அமெரிக்காவை பணி வைப்பதற்காக கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. உலக நாடுகளே அதை கண்டு மிரண்டு போயிருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? 80 கோடி மக்களுக்கு இன்னும் கூட அரிசி, பருப்பு, எண்ணெயை இலவசமாக கொடுத்துட்டு இருக்குதுங்க. 80 கோடி பேருக்கு. உலகத்தில் எந்த ஒரு நாடும் சரி இந்த அளவுக்கு விலை இல்லாமல் இலவசமாக உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ண முடியல. இதன் மூலமாக இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்கிறது. அதனால தான் இலவசமாக கொடுக்க முடிகிறது. ஆனால் நம்ம மட்டும் உணவு மற்றும் அத்தியாவசிய மருந்து பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்பாமல் நாம் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு அனுப்பினோம்னா அமெரிக்கா ஷோலியும் முடிஞ்சுது. விரைவில் காலில் விழுவான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன ஒன்று, இந்த பீகார் தேர்தல் வரைக்கும் இந்த ட்ரம்ப் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பத்தியா உன்னுடைய நண்பர்னு தான் சொல்கிற மோடி, ஆனாலும்
வரி உயர்வை தந்துட்டார் பத்தியா, உன்னுடைய நட்பு நம்ம நாட்டுக்கு எதிராக போயிடுச்சு பத்தியா அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க மோடி அவர்களை வந்து இன்னைக்கு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க, கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா மிகையாகாது. ஆனால் அதற்காக ட்ரம்ப் சொல்கிற அத்தனைக்கும் தலையாட்டிக்கிட்டு நம்ம நாட்டு நலன்களை பலி கொடுக்க முடியுமா? அமெரிக்கா எப்போதும் சரி நம்மக்கிட்ட இறங்கி வந்து தான் ஆக வேண்டும். நம்ம குறைவான விலையில் உற்பத்தி பண்ணுறோம், அதனால் குறைவான விலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு கூட பொருட்களை ஏற்றுமதி பண்ணோம்னா அந்த மக்கள் வாங்கும் சக்தியுடன் நம்ம பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் அமெரிக்கா பொருட்களை ஆப்பிரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியுமா? ஐரோப்பா தவிர வேறு எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ண முடியாது. அதனால் இந்தியாவிடம் வந்து கெஞ்சித்தான் ஆக வேண்டும், இல்லைன்னா அமெரிக்காவுக்கு அழிவு தான். இந்தியா எப்போ எப்படி ஆப்ப சொருகணுமோ அப்படி ஆப்ப சொருகுவாங்க. நம்முடைய வர்த்தகமானது ரஷ்யாவுடன் அதிகரிக்கும், சீனாவுடனும் அதிகரிக்கும். அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பெரிய நாடுகளும் இந்தியாவுக்கு அமெரிக்கா பண்ணுகின்ற துரோகத்தை எண்ணி நம்மிடம் நெருக்கம் காட்டினா அமெரிக்கா ஐந்தது. அமெரிக்கா அழிய வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அழியத்தான் வேண்டும். ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நக்கலாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதற்காக எங்கெல்லாம் பாகிஸ்தானில் நிலத்தில் பெட்ரோல் டீசல் இருக்குதோ அவற்றையெல்லாம் கண்டறிந்து எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை நம்ம ட்ரம்ப் அவர்கள் போட்டிருக்கின்றார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எண்ணெயை தோண்டி எடுப்பதற்காக ஒரு நிறுவனத்தை பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சேர்ந்து உருவாக்க போதாம். இப்படி எண்ணெய்களை கண்டறிந்து எடுத்து சுத்தப்படுத்துகின்ற போது இந்தியா போன்ற நாடுகள் கூட வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இடத்துல எண்ணெய் வாங்கலாம். அதனால் இந்தியா ரஷ்யா மற்றும் சீனாவுடன் சேர்ந்து பொருளாதாரத்தில் விழுந்து போயிருக்கிறது. இன்னும் அமெரிக்காவை பகைத்து கொண்டதுனால இன்னும் பொருளாதாரத்தில் அடியில் போய் அழியத்தான் போகுது அப்படின்னு பாகிஸ்தானுடன் எண்ணெய் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு இந்தியாவுக்கு சாபனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய ட்ரம்ப்பு. இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா குறைத்து மதிப்பிடுகின்றார் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா உலகத்திலே வந்து வேகமான பொருளாதார வளர்ச்சி எந்த நாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் தான் இருக்குது. அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளே வந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி 7.5% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த நாட்டுடன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது பொருளாதார வளர்ச்சி. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த நாட்டு மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக தானே கண்டி, இந்தியாவையும் இந்தியா மக்களையும் பயமுறுத்துறதுக்கு தானே அன்றி ஒருபோதும் இந்தியாவுடைய நலத்துக்கு இல்லை. சரி நண்பர்களே, ட்ரம்ப்பினுடைய எல்லா போலி முகத்தையும் இதில் போட்டு உடைச்சிருக்கோம். இந்தியா கெத்து காட்ட போன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம். நன்றி.